மோசமானவர். அவரோட வார்த்தையை கேட்டு உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து உபசரிச்ச ஏன் மேலதான் தப்பு. என்னடி பெரிய பத்தினியாடி நீ? என்ன தொட்டா கொன்னுடுவேன். பாட்டு கீழே போடுறி, கீழே போடுறி. என்னடி மறைக்கிற? உன்னை தொட்டா சொல்லடி. ஏது அதெல்லாம் சொல்லல. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அவ பீச்சில் உள்ள ஒரு லோக்கல் பிராஸ்டியூட். கையிலையும் கழுத்துலயும் நிறைய நகைங்க போட்டிருக்கா. டைமண்ட் நெக்லஸ் கூட அதுல இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளை விசாரிச்சியா? நான் கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. She is hard and adamant. நீங்க கேட்ட ஒருவேளை வேற யாராவது அவளோட இருக்காங்களா? ஆமா சார், அந்த பொண்ணு ரங்கநாயகி இருக்கா. அவளை வேற இடத்துக்கு மாத்து. அந்த பொண்ணை நான் விசாரணை பண்றேன். எழுந்திரடி. உங்ககிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். போடிங்க. ஐயோ, என்ன ஒண்ணு செய்யாதீங்க. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. உண்மை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. இப்ப சொல்லல நானே கொன்னுடுவேன். எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லு. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. எனக்கு நொறுக்கிடுவேன். சொல்லு. எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லு. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லுடி. என்ன சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. உண்மை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லுடி. அந்த கம்பி எடுத்து இவளுக்கு சூடு போடுங்க. இப்படி கம்பியை பழுக்க வச்சு சூடு போடுறதுல பிரயோஜனம் இல்ல தட்சாயினி. எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க. உண்மையை சொல்லுவா. உண்மையை சொன்ன உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். இல்லன்னா உன்னோட பணம் தான் இங்கிருந்து வெளியே போகும். உண்மையை சொல்லிடுறேன் சார். யார் உன்னோட சேர்ந்து குடிச்சவங்க? யாருன்னு தெரியாது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவங்களை அனுப்பி வச்சாரு. பின்ன ஏன் பார்ல அந்த பசங்களோட நீ சண்டை போட்ட? போத தலைக்கு இருந்ததும் அதுல ஒருத்தர் என் மேல கை வச்சா. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். போலீஸ்காரங்களை பார்த்தது ஓடிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு அவங்களை கொன்னுடுவாரு. அவருன்னு சொல்றியா? அந்த ஆள் யாருடி? சொல்லுடி. டிக்ரூஸ். அவன் இப்ப எங்க இருக்கான்? கடல்ல. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் உனக்கு டிக்ரூஸ் தந்த அன்பளிப்பு இல்ல? இதோட மிச்சம் இன்னும் இருக்கணுமே. அது இப்ப எங்க இருக்கு? சொல்லுடி. இல்லன்னா ஒண்ணு எலக்ட்ரிக் ஷாக் வேணுமா உனக்கு? தாட்சாயினே, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன்.
என்ன விஷயம்? என் பேரு சகாதேவன். பார் ஓனர் சகாதேவனை தெரியாதவங்க இந்த ஊர்ல யார் இருக்காங்க? நீங்க அந்த டிக்ரூஸ் அடிச்சு உதச்சிங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவனை ஜாமீன்ல எடுக்க தான் நான் வந்திருக்கேன். முடியாது. இல்லன்னா அவனை அடிச்சு கொல்லுவீங்க. உங்க சுபாவம் அதானே? சார், நீ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்காத. பாலு, நான் சொல்றத. சார், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன இப்படி கண்ட்ரோல் பண்றது சரியில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் சகாதேவன், நீங்க இங்க உள்ள சில மந்திரிங்க உட்பட பல பேரை விலைக்கு வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு தேர்தல் வரப்ப போட்டியிடவும் கிடைச்ச இடத்தை தக்க வச்சுக்கவும் அவங்களுக்கு உங்களாட்டம் உள்ள மது வியாபாரிகளோட பணம் தேவைப்படும். அதனால உங்க முன்னால அவங்க வாலாட்டிக்கிட்டு நிப்பாங்க. என்கிட்ட அது நடக்காது. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. சட்டப்படி நீங்க சட்டத்தை பத்தி தெரியும் மிஸ்டர். கைது செய்யப்பட்டவன 24 மணி நேரம் கஸ்டடியில வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அவனை இங்க உள்ள மது வியாபாரி இல்ல, மாண்புமிகு மந்திரியா சொன்னாலும் நான் விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், விட மாட்டீங்களா? ஆமா, நீங்க ஜாமீன்ல எடுக்கணும்னு நினைச்சா கோர்ட்டுக்கு வாங்க. அங்கே நாளை காலையில நான் அவனை ஆஜராக்குவேன். இது ரொம்ப அநியாயம் மேடம். நீங்க என்ன இப்படி செய்வீங்க நான் எதிர்பார்க்கல. நான் என்ன செய்யறது? சரக்கு உங்ககிட்ட சேர்க்க சொல்லி நான் சகாதேவன் கிட்ட ஒப்படைச்சேன். அந்த ஆளுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. தெரியும், சகாதேவன் தானே உங்களுக்கு இப்ப வேண்டியவன். அனாவசியமா பேசாதீங்க. எர்ணாகுளத்துல இருந்து அவரோட ஸ்பிரிட் லாரிகள் வந்துகிட்டு இருக்கு பெர்மிட்டோட. அதுல கொண்டு வரதுதான் சேஃப்னு தோணுச்சு. எனக்கு தான் நஷ்டம். நஷ்டம்ங்கிறீங்களே, நீங்க எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தலையா? இப்படி இங்க வந்து சும்மா கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிடுவேன். மேடம், இந்த ஸ்மக்லிங்க்கு பாஸா இருந்து நடத்துறது நான் இல்லன்னு தெரியும் இல்ல? மனசு ரொம்ப வேதனைப்பட்டதுனால இப்படி பேசிட்டேன் மேடம். கல்ஃப்ல உள்ள பிரச்சனைனால ஃபாரின் மணி கிடைக்கிறது இல்ல. பின்ன எப்படி என் பிசினஸ் நடக்கும்? நீங்களும் இப்படி செஞ்சா நான் என்ன பண்றது? என்ன நம்பி கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்னத்து கொடுக்கறது? படத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? அதை வச்சு நான் எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? எனக்கு வேண்டியது உங்ககிட்ட இந்த வேலை தான். அதை நேத்து வந்த சகாதேவன் கிட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த போக்கு சரியில்லை. இந்த போக்கு சரியில்லை. என்னங்க முதலாளி? நான் உன்ன சொல்லடா, அந்த அதிகார வரி பிடிச்சவன. பார்ட்டி இருக்குன்னு சொன்ன வேற யாரையும் இங்க காணுமே. வேற சொந்தமோ பந்தமோ எனக்கு யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே சார். உட்காருங்க. ஜானகிமா, ஏதாவது குடிக்கிறதுக்கு கூலா தரட்டுங்களா சார்? இந்த மாதிரி நேரத்துல கூலா இல்ல, ஹாட்டா தான் நான் குடிப்பேன். ஐயோ, அது இப்ப முடியாதுன்னு சொன்னா வேண்டாம், நான் போறேன். சார். சார், அது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். நீங்க கேட்கணும். ப்ளீஸ்.